எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். சரிங்களா? சம், கவுண்ட், மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் எரர் இதெல்லாம் பார்த்தோம். அதில் கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லோரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பைச்சா மூவ் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி சில கோட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஸ்னிப்பெட் மாதிரி. அதை நம்ம கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த பைத்தான் கூட ரன் பண்ணி பார்ப்போம். லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எங்களுக்கு கற்றுக்கலாம். சரிங்களா? பேசிக்காக தான் இருக்கும், பட் சின்னதாக பேசிக்காக கற்றுக்கிட்டா தான் நம்ம அட் லாஸ்ட் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு டேட்டா செட்டுக்கு எடுத்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க பரவாயில்ல, ஒருத்தர் கற்றுக்க ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸ்மால் ஸ்டெப் போக தான் நம்மளால் பிக் ஸ்டெப்புக்கு போக முடியும். அதனால தான் ஃப்ரம் பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது அதுக்கு தேவையான பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் பைத்தானில் ஆல்ரெடி இருக்குது. அது பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் சயின்டிஃபிக் பைத்தான், சரிங்களா, சைப்பைலேருந்து ஸ்டாட்ஸுங்கிற ஒரு மாடியூல்லேருந்து நம்ம எஸ்சிஎம் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணுறோம். எஸ்சிஎம்ங்கிறதுனா ஸ்டாண்டர்ட் எரருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இல்லை, அதை கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்டாண்டர்ட் எரருங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து சைப்பையில் ஸ்டாட்ஸ் மாடலில் இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது 2 லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாட் அ நம்பர் அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு லிஸ்ட் இருக்குது, ரெண்டுமே ஒரே நம்பர் தான். எக்ஸ்ட்ராவாக எக்ஸில் வந்து அந்த நாட் அ நம்பர் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், கவுண்ட் பண்ணுறேன். x.count NAN அப்படின்னா இண்டிவிஜுவலாக கவுண்ட் பண்ணோம். ஓகேங்களா? எத்தனை தடவை இந்த NAN அந்த லிஸ்ட்டில் அப்பியர் ஆகுது அப்படின்னு. ஓகே, சப்போஸ் ஒரு 10 இடத்துல அப்பியர் ஆகிருக்குன்னா 10ன்னு காட்டும். அதுதான் இந்த x.countோட வேல்யூ. இந்த கவுண்டோட வேலை அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் கவுண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஓகேங்களா? டோட்டலாக கவுண்ட் பண்ணுறதுக்கு தேவையானது தான் லென்த்து. ஓகே, தட் இஸ் LEN ஆஃப் x அப்படின்னா எத்தனை வேல்யூஸ் உள்ளே இருக்குன்னு எண்ணும். இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ 6ன்னு கொடுக்கும். இது நாட் அ நம்பர் தானே, அதுவுமே வேல்யூவாக எடுத்துக்குமா? ஆமாம், அதுவுமே ஒரு வேல்யூவாக எடுத்துக்குவோம். அதுதான் நாட் அ நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து மீன் எடுக்கிறோம். ஓகேங்களா? 8 1 2 3 4 இந்த வேல்யூஸ்க்கு மீன் கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் statistics.mean. ஸ்டாட்டிஸ்டிக் பேக்கேஜிலேருந்து இங்கே இருக்க பேக்கேஜை கால் பண்ணி அதில் மீனுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து எதுக்கு அப்ளை பண்ணுறோம்? x1ங்கிற லிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? சம் பண்ணுறேன். x1 சம் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே x1க்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரருமே கண்டுபிடிச்சிருக்கேன் ஆஃப் மீன். எரர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாதவங்க, மேக்ஸ் என்னன்னு தெரியாதவங்க, அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த எல்லாத்துக்குமே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. அந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து லிங்க் ஒரு வீடியோவை பண்ணி போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் பார்க்குறவங்க பார்த்து கற்றுக்குங்க. சரிங்களா? ஸோ இது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன். ஓகே, அது வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம எடுத்ததுனால இதை கால் பண்ணி x1 லிஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த NAN தட் இஸ் நாட் அ நம்பர் வந்து ஒரே ஒரு டைம் அக்வயர் ஆகிருக்கு. ஸோ அதை கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த்து ஆஃப் திஸ் லிஸ்ட் மொத்தமாக 6 வேல்யூ இருக்குது. ஸோ 6ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இதுக்கு. சரிங்களா? அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.7. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுதான் 43.5. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் திஸ் x1 தட் இஸ் 11.099 and so on. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன். ஓகேங்களா? ஆஃப் x1 அது வேல்யூ 4.9638 and so on. ஓகேங்களா? இதுதான் ஒரு how to code the basic statistics நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அது ஒரு கண்டினியூஷனாக how to code it in Python. இதுதான் இது. ஓகே, இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் அதை பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு விக்னேஷ். நன்றி.